நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. வரும் வாரம் வீக்லியில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக் வீக்லியில் வீடியோ போடலை. ஆனால் நான் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெட்வொர்க் இஷ்யூஸ்னால நம்மளால் போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் அப்போ கூட நான் ப்ரிடிக்ட் பண்ணது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முந்தின வாரமே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மார்னிங் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிட்டு சப்போர்ட் ரேஞ்சில் இப்படி திரும்புது. இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாக இருக்கும் அப்படிங்கிறத நான் போன வாரத்துக்கு முந்தின வார வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். ஏன்னா இது அழகாக ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஹேமர் பேட்டர்னுக்கு மேலே அடுத்த வீக்கு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படின்னா இந்த கேண்டிலும் அப் ட்ரெண்டு, இந்த கேண்டிலும் அப் ட்ரெண்டு, இந்த கேண்டிலுமே ஒரு அப் ட்ரெண்டு தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸில் தான் இருக்குது. இந்த வாரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு 2 சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் வீக்கு 25,077 அப்படிங்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான லெவலாக இருக்கும். இந்த 25,077 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முடிஞ்சிருக்குது 25,235, ஒரு 100 பாயிண்ட் கீழே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சஸ்பென்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இங்கே ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டோஜி கேண்டில் எப்படி இருக்குன்னா மேலேயும் கீழேயும் விக் இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு பாடி இருக்கும். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் இந்த இடத்துல பட்டுட்டு இங்கே ரிவர்சல் ஆகுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிற மாரி என்ன பண்ணுவாங்க, வீக்லியில் ஒரு சஸ்பென்ஸோடைய வச்சுருப்பாங்க. பார்க்கலாம் இந்த வாரம் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணுதா இல்லை புல்லிஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். புல்லிஸ் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் 26,000 இந்த மந்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் என்ன ஆகுனா இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த கேண்டில் போகும். அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த நான் டோஜி கேண்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லைன் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து சரி ஒரு லைனை இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு கேண்டில் வீக்லியில் ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நெக்ஸ்ட் வீக் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட்டை இப்படி கொண்டுட்டு போவாங்க. ஓகே, அப்போது இதுக்கு 3 வீக்ஸ் எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 25,000 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் அடுத்த வீக் போகும். இதுக்கு ஒரு 3 வாரம் எடுக்கும் இந்த மாரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஆனால் 26,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே இந்த கேண்டில் டைரக்ட் புல்லிஸ் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டைரக்ட் புல்லிஸ் கேண்டிலாக வர வாரம் இதாகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கே மார்க்கெட் அடுத்தது 26,000 ரேஞ்சுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் அதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பொசிஷனலாக நம்ம என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் மார்க்கெட்டுக்கான அடுத்த வியூ. ஆனால் ஓவரால் அப் ட்ரெண்ட் இருக்குது. நம்மளோட எஸ்எல் எங்கே இருக்குது அப் ட்ரெண்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,077லேருந்து 25,000க்கு கீழே. சரிங்களா? எஸ்எல் நமக்கு இருக்குது. அந்த எஸ்எல்ல நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. சரிங்களா? இது ஜஸ்ட் ஃபார் ப்ரிடிக்ஷன் தான். நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் இதை எல்லாமே சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் எல்லாமே யூகிக்க மட்டும்தான் முடியும். 100% யாராலையும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது.
இது எல்லாமே வந்து என்னுடைய அனுபவத்தில் மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பார்க்கலாம். இதை வந்து ஒரு 2-3 வீக்ஸுக்கான ப்ரிடிக்ஷனாக நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வாரங்களில் தான் தெரிய வரும். இதே வந்து பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது வீக்லியில் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீக்லியில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த லெவலை டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அகைன் இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணுச்சு. மார்க்கெட்டை எஸ்எல் ஹண்ட் பண்ணதுனாலேயே மேலே போணுச்சு. அகைன் இங்கே கீழே வந்துச்சு. அகைன் இங்கே வந்து நிற்கிது. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் மார்க்கெட்டை அகைன் கீழே வருமா, இல்லை இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுமா? இதுதான் வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ப்ரிடிக்ட் பண்ணிக்கணும். ஓகே, எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேயில் எது எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது இன்ட்ராடேயில் ஹவர்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஒரு சில லெவல்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது மார்க்கெட் வந்து 25,077 அப்படிங்கிறது தான் மேஜரான சப்போர்ட். இந்த லெவல் 77 78 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வீக்லிக்கான மேஜரான சப்போர்ட் அண்ட் லெவலாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 24,965 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,874 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போது ஃப்ரைடே வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஹையே 25,247. அது வந்து ஒரு ஹையாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் வந்து அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,400. இப்போது ஃபிப்னாசி லெவலை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். லோ டு ஹை நம்ம மார்க் பண்ணோன்னு வச்சுங்களேன். இப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் வந்துச்சுல, இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட மொமெண்டமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த லெவல் 25,400 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,568 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான இமிடியேட் சப்போர்ட்டு இந்த ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 50,822 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 50,343 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,682 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா 51,652 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,882 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிடும். ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? தென் ஃபின்எஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபின்எஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே தான் இமிடியேட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,700. மார்க்கெட்டு அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,850. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,050. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் சப்போர்ட் 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 23,432. நெக்ஸ்ட் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,250 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா 23,280 அப்படிங்கிற லெவலில் நிற்கும். மிட் கேப்போட லெவல்ஸு, மிட் கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நியூ ஆல் டைம் ஹை
நியூ ஆல் டைம் ஹையில் வந்து மார்க்கெட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, 13,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 13,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 400 எவ்ரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 13,087 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,982 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 12,945 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.